ஸ்ரீ கனிகா சேவா சபாலேருந்து அம்மாபேட் சேலம்லேருந்து காமேஸ்வரி பேசுகிறேன் நான். இந்த பூக்கு பேர் மூக்குத்தி பூன்னு சொல்லுவாங்க, தாத்தா தலைவெட்டி பூன்னு சொல்லுவாங்க, வெட்டுக்காய பூடு அப்படின்னு சொல்லுவாங்க, ஊசிப்பூடுன்னு சொல்லுவாங்க, கிணற்று பாசான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நிறைய பேர் இருக்குது. ஆனால் நம்மலாம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சின்ன குழந்தையில தாத்தா காசு கொடுக்குறியா இல்லையா, இல்லை உங்கள் தலையை வெட்டிட்டுமான்னு இந்த பூ வச்சு விளாண்டுட்ருப்போம். பட் இந்த இலையும் பூவும் வந்து அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் உண்டு. இந்த இலை எதுக்கெலாம் பயன்படுது அப்படின்னு ஒரு சின்ன குறிப்பை மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போது நம்ம சுகர் பேஷண்ட் நிறைய பேர் இருக்காங்க. அந்த சுகர் பேஷண்ட்டுக்கு சீக்கிரம் காயம் பட்டது அப்படின்னா அவங்க புண்ணு வந்து ஆறவே ஆறாது, சீல் பிடிச்சிக்கும், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் ஆகிடும். அவங்களுக்கு இந்த பூவை வந்து ஒரு 4-5 நல்லா கசக்கி அதில் வச்சு கட்டிட்டோம் அப்படின்னா 2-3 நாளில் கட்டிகிட்டே வந்தோம் அப்படின்னா சீக்கிரமாக அந்த புண்ணு ஆறிடும். அது மட்டும் இல்லை, இது வந்து வெளிக்காயத்துக்கு, உள்ள அல்சர் ப்ராப்ளம் இந்த மாதிரி வந்து உள்ளே இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த 2 இலை 3 இலை மட்டும் டெய்லி மென்று சாப்பிட்டுட்டே வந்தாங்க அப்படின்னா சீக்கிரமாக படிப்படியாக இந்த அல்சர் ப்ராப்ளமும் குறைஞ்சிரும். இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற நிறைய விஷயத்தை வச்சியே நம்மளோட உடம்பை வந்து க்யூர் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லை, இது சீல் பிடிக்காமல் நம்மளை காப்பாற்றும், அந்தளவு இது வேலை செய்யும். இப்போது நம்ம தீபாவளி சீசன் அப்போ நிறைய பேர்த்துக்கு அடிபட்டிருக்கோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அந்த மாதிரி அப்போ கூட அந்த டைமில் பக்கத்தில் இந்த மாதிரி இலை இருந்ததுன்னா உடனே கசக்கி வச்சிங்கன்னா சீக்கிரமாக புண்ணு ஆறிடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.